இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கையில சில நேரம் நம்ம சோதிக்குங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்குதுங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்குதுங்க. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. தனுசு ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம்ங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி தான் இந்த பதிவுல ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம்ங்க. குறிப்பா உங்க உறவுகள்ல ஏற்பட போற ஒரு பெரிய விரிசலை பத்தி, ஒரு உறவு உங்களை விட்டு பிரிய போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே காட்டக்கூடிய 10 முக்கியமான அறிகுறிகளை பத்தி தான் நான் விரிவா சொல்ல போறேங்க. அதனால காணொலியை கொஞ்சம் கூட கடந்து போகாம முழுசா பாருங்க. இந்த பதிவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துமுங்க. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காம அழுத்திருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் இந்த முக்கியமான தகவல் இன்னும் நிறைய தனுசு ராசி அன்பர்களை போய் சேர ரொம்பவே உதவியா இருக்குமுங்க. அதனால பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப வெளிப்படையானவங்க. உள்ளொன்னு வைத்து புறம் ஒன்று பேச தெரியாதவங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது பாசம் வந்துருச்சுன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனா அதே சமயம் உங்களை யாராவது ஏமாத்துறாங்க, இல்ல உங்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இருந்து சத்தமே இல்லாம விலகி வரவும் உங்களுக்கு தெரியுமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, நீங்க ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்த, ரொம்ப ஆழமா நேசிச்ச ஒரு உறவுல திடீர்னு சில சில சலப்புகள் வருமுங்க. அந்த உறவு காதல் உறவா இருக்கலாம், கணவன் மனைவி உறவா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நம்பின ஒரு நெருங்கிய நண்பரா கூட இருக்கலாமுங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு சுத்தமா புரியாது. அவங்க உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்குமுங்க. திடீர்னு ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல நாட்களா சேர்த்து வச்சு சில மனக்கசப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்குமுங்க. ஏதாவது தப்பா நடக்க போகுதுன்னா உங்க மனசு அதை முன்கூட்டியே சொல்லிருமுங்க. இப்ப சமீப காலமாவே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இல்லைன்னா ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குமுங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை உண்மையாதான் நேசிக்கிறாங்களா, இல்ல நம்ம கிட்ட நடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போகுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா உறுதியாக ஆரம்பிக்குங்க. நீங்க யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து வர சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களை ரொம்பவே காயப்படுத்துமுங்க. அவங்க உங்ககிட்ட நடக்கிற விதம், பேசுற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குமுங்க. நீங்க அவங்கள புரிஞ்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு புரியாத ஒரு புதிராவே மாறிட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு உறவு முழுமையா முறிய போகுது அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் தாங்க. இந்த 10 அறிகுறிகள்ல முதல் அறிகுறியா நீங்க கவனிக்க வேண்டியது அவங்களோட அலட்சியம்ங்க. முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அதை ரொம்ப கவனமா கேட்டுப்பாங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனே எடுத்து பேசுவாங்க, இல்லைன்னா வேலை இருக்குன்னு ஒரு தகவலாவது கொடுப்பாங்க. ஆனா இப்ப நீங்க தொடர்பு கொள்ள நினைச்சா அவங்க உங்களை தவிர்க்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க அவங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி வச்சு காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க உங்க நேரத்துக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க பேசுறத காது கொடுத்து கேட்கவே அவங்களுக்கு பொறுமை இருக்காதுங்க. நீங்க ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருக்கும் போதே சம்பந்தமே இல்லாம வேற எதையாவது பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு அலட்சியம் அவங்க கிட்ட இருந்து வருதுன்னா அவங்க மனசுல உங்களுக்கான இடம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம்ங்க. 2வது முக்கியமான அறிகுறி, அடிக்கடி வரக்கூடிய தேவையற்ற சண்டைகள். முன்னாடி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா 2 பேரும் உட்கார்ந்து பேசி சுமூகமா முடிச்சுக்குவீங்க. யார் மேல தப்பு இருந்தாலும் ஈஸியா மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன ஊசி முனை அளவு பிரச்சனை வந்தா கூட அது ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வெடிக்குங்க. நீங்க என்ன நல்லது சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் படுங்க. குறிப்பா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க அன்பா ஒரு அக்கறையில சொல்ற விஷயத்த கூட அவங்கள குறை சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்க மேல கோவப்படுவாங்க. பழசையெல்லாம் தோண்டி எடுத்து சம்பந்தமே இல்லாத பழைய சண்டைகளை பத்தி எல்லாம் பேசி உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்கங்க. நீங்க எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எப்படியாவது உங்ககிட்ட சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சுங்க. அதனாலதான் சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசு பண்ணி உங்ககிட்ட ஒரு இடைவெளியை உருவாக்க பாக்குறாங்க. 3வது அறிகுறி, ரகசியங்களை மறைப்பதுங்க. ஒரு உறவு பலமா இருக்கணும்னா அங்க ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுங்க. உங்ககிட்ட எல்லாமே பகிர்ந்துக்கிட்டவங்க இப்ப பல விஷயங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றதே கிடையாது. நீங்களே போய் கேட்டா கூட ஏதோ மேலோட்டமா ஒரு பதில சொல்லிட்டு தட்டி கழிப்பாங்க. அவங்களோட மொபைல் போனை உங்க கண்ணில் படாதபடி பத்திரமா வச்சுக்குவாங்க. யாருகிட்டையாவது பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க போனா உடனே பேச்சை நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி ரகசியங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு நெருடல் ஏற்படுமுங்க.
அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அதுக்குள்ள நீங்க நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதிய அவங்க உருவாக்க நினைப்பாங்க. இது உங்க மனச ரொம்பவே ரணமாக்குமுங்க. உங்கள ஒரு அந்நியர் மாதிரி அவங்க நடத்த ஆரம்பிப்பாங்க. 4வது அறிகுறி என்னன்னா, உங்க மேல எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது. நீங்க என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்றது. முன்னாடி அவங்க உங்க குறைகள கூட அழகா ரசிச்சவங்க, இப்போ உங்க நிறைகள கூட குறையா பார்ப்பாங்க. நீங்க உடுத்துற உடை, பேசுற விதம், பழகுற முறை எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிப்பாங்க. உங்கள மத்தவங்களோட ஒப்பிட்டு பேசி உங்கள ரொம்ப கீழே இறக்கி பேசுவாங்க. உங்க தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவங்க வார்த்தைகள் ரொம்ப கூர்மையா வந்து விழுமுங்க. இது மூலமா உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளி நீங்களா விலகி போகணும்னு மறைமுகமா அவங்க நினைப்பாங்க. உங்களை சுத்தி ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கி அவங்க மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குவாங்க. இது தனுசு ராசிக்காரங்களான உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனவலியை கொடுக்குங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே மற்றவங்களை ஊக்கப்படுத்துறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை தாங்கிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்குமுங்க. 5வது அறிகுறி, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க அடிக்கடி பயன்படுத்துறதுங்க. ஒருத்தர் மேல உண்மையா அன்பு இருந்தா உலகத்திலேயே ரொம்ப வேலை இருக்கிற ஆளா இருந்தாலும் அவங்களுக்காக கொஞ்சம் நேரமாவது கட்டாயம் ஒதுக்குவாங்க. ஆனா இப்போ அவங்க உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கவே ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட வெளியே போவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீங்க பேச நினைச்சா மட்டும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பாங்க. நீங்க அவங்களுக்காக காத்து காத்து உங்க பொறுமை தான் சோதிக்கப்படுங்க. இது அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு இனிமே எந்த முக்கியத்துவமும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுற ஒரு விஷயம்ங்க. உங்களை ஒரு சுமையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கான முதல் படிதான் இந்த நேரமின்மை அப்படிங்கிற பொய்ங்க. இதை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உணர்ந்துக்க முடியும். 6வது அறிகுறி பார்த்தீங்கன்னா, உங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காததுங்க. ஒரு காலத்துல நீங்க கொஞ்சம் சோர்வா இருந்தா கூட துடிச்சு போய் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு அக்கறையா கேட்பாங்க. ஆனா இப்ப நீங்க அவங்க முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா கூட அவங்களுக்குள்ள எந்த ஒரு சலனமும் இருக்காதுங்க. உங்க கண்ணீர் அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லலாம்னா போனா எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. அந்த இடத்துல உங்க மனசு எவ்வளவு வலிக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க. ஒரு உறவுல இருக்கிற ஒட்டுமொத்த உணர்வுகளும் செத்து போச்சு அப்படிங்கிறதுக்கான பெரிய அடையாளம் இதுதாங்க. அவங்க மனசு முழுக்க கல்லா மாறிடுச்சு. அதுல இனிமே உங்களுக்கான ஈரம் ஒட்டுமொத்தமா காஞ்சு போச்சுன்னு அர்த்தம்ங்க. நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்குற அந்த பழைய அன்பு இனிமே கிடைக்கவே கிடைக்காதுங்க. 7வது அறிகுறி, முன்னுரிமை மாறாததுங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க உங்க வாழ்க்கையில நீங்க தான் முதல் இடத்துல இருந்திருப்பீங்க. எதை செஞ்சாலும் உங்ககிட்ட கேட்டுதான் செய்வாங்க. உங்ககிட்ட சொல்லாம சின்ன விஷயத்த கூட நகர்த்த மாட்டாங்க. ஆனா இப்போ அவங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க இல்லைன்னா புதுசா அறிமுகமானவங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவுலையும் உங்க கருத்துகளுக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்காதுங்க. அவங்க சந்தோஷங்கள் எல்லாம் மற்றவங்க கூட பகிர்ந்துக்குவாங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு பொருட்டாவே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. அவங்க வாழ்க்கையில சும்மா ஒரு ஓரமா நிக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்குங்க. முன்னாடி உங்களுக்காக எதையும் விட்டு கொடுத்தவங்க இப்ப மற்றவங்களுக்காக உங்களை ரொம்ப சுலபமா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது உங்க தன்மானத்தை ரொம்பவே சீன்ற மாதிரி இருக்குமுங்க. இதனாலேயே நீங்க அந்த உறவை விட்டு வெளியே வரணும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. 8வது அறிகுறி என்னன்னா, உங்க 2 பேருக்கும் இடையில உருவாகிற ஒரு பெரிய இடைவெளி. இது வெறும் மனசளவுல மட்டும் இல்லாம நீங்க பக்கத்துல இருந்தா கூட அவங்க ஏதோ மைல் கணக்குல தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருமுங்க. முன்னாடியெல்லாம் உங்க கண்ணை பார்த்து பேசுவாங்க, உங்க கையை பிடிச்சுக்கிட்டு ஆறுதலா இருப்பாங்க. ஆனா இப்போ உங்க கண்ணை பார்த்து பேசவே அவங்க ரொம்ப தயங்குவாங்க. பக்கத்துல போனாலே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்க இருந்து நகர்ந்து போகத்தான் பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருந்து வர சின்ன சின்ன அன்பான பரிமாற்றங்களை கூட அவங்க ரொம்ப எரிச்சலோட பார்ப்பாங்க. இந்த ஒரு இடைவெளி அவங்க அவங்க உங்களை விட்டு முழுசா விலகி போன மனசளவுல தயாராகிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு உணர்த்துங்க. 9வது முக்கியமான விஷயம், அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள்ல உங்களுக்கு எந்த இடமும் இருக்காதுங்க. இதுக்கு முன்னாடி எதை பத்தி பேசினாலும் நாம அப்படின்னு சொல்லி பழகியவங்க இப்ப நான் என்னோட வாழ்க்கைய, என்னோட முடிவு அப்படின்னு சுயநலமா பேச ஆரம்பிப்பேங்க. நாளைக்கு என்ன பண்ண போறோம், வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறோம்னு அவங்க பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அதுல எந்த ஒரு மூலையிலையும் உங்களுக்கான ஒரு சின்ன இடம் கூட இருக்காதுங்க. இதை நீங்க கவனிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குமுங்க. இவங்க தனியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த பாதையில உங்க கூட சேர்ந்து பயணிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவங்க வார்த்தைகளே உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குங்க. 10வது மற்றும் ரொம்ப ஆழமான அறிகுறி என்னன்னா, அவங்க செய்யற தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட ரொம்ப வருத்தப்பட்டு உங்ககிட்ட பல முறை மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இப்ப எவ்வளவு பெரிய துரோகத்தையோ தப்பையோ செஞ்சாலும் அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவாங்க. அதுக்காக கொஞ்சம் கூட
குற்ற உணர்ச்சியே படமாட்டாங்க. மாறாக நான் இந்த தப்பு செய்யறதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு பழி மொத்தத்தையும் உங்க தலை மேல தூக்கி போடுவாங்கங்க. தனுசு ராசிக்காரங்களான நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. உங்க நல்ல மனசை அவங்க ஒரு பலவீனமா நினைச்சு உங்களை முழுமையா குற்றவாளியா ஆக்க பார்ப்பாங்க. இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்குன்னா அந்த உறவுல ஒரு பெரிய விரிசல் வந்து முழுமையா பிரியதற்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமா இருக்குதுங்க. இதை நினைச்சு நீங்க துவண்டு போகாம மனசை ரொம்ப தைரியமா வச்சுக்க வேண்டிய நேரம் இதுங்க. யார் போனாலும் உங்களுக்கான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இந்த 10 அறிகுறிகளையும் கேட்டு உங்க மனசு ரொம்பவே பாரமாகி இருக்குமுங்க. ஆனா தனுசு ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இந்த காலகட்டத்துல நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் உங்களை அழிக்கிறதுக்கு கிடையாதுங்க, உங்களை இன்னும் வலிமையாக்குறதுக்கு தாங்க. உங்களுக்கு துரோகம் பண்றவங்க, உங்க உண்மையான அன்பை புரியாதவங்க உங்க கூடவே பயணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இயற்கை செஞ்ச ஒரு பெரிய ஏற்பாடு தான் இந்த பிரிவுங்க. அதனால இதை நினைச்சு நீங்க முடங்கி போயிடக்கூடாதுங்க. உங்களை விட்டு போறவங்களை நினைச்சு கண்ணீர் சிந்துறதை விட நீங்க உங்களுக்கான வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்ப போறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்க முழு கணமும் உங்க முழு கவனமும் இருக்கணுங்க. தனுசு ராசிக்காரங்க இயல்பாவே நெருப்பு ராசிங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் எப்பவே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குமுங்க. அந்த வைராக்கியத்தை நீங்க இப்ப வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் இதுங்க. உங்களை வேண்டாம் வேண்டாம் தானே அவங்க ஒதுக்குறாங்க. அவங்க பின்னாடி போய் நீங்க கெஞ்சவே கூடாதுங்க. உங்க தன்மானத்தை விட்டு கொடுத்து யாருக்கிட்டையும் அன்பை பிச்சை கேட்காதீங்க. அப்படி செஞ்சா அவங்க உங்களை இன்னும் கேவலமா தான் பார்ப்பாங்கங்க. உங்களை நிராகரிக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரே பாடம், இனிமே நம்ம மேல மட்டும்தான் முழுமையா அன்பு வைக்கணும் அப்படிங்கிறதாங்க. ஒருவேளை அவங்க உங்களை விட்டு முழுசா பிரிஞ்சு போயிட்டா முதல் சில நாட்களுக்கு உங்களுக்கு நரகமா தான் இருக்குமுங்க. தூக்கம் வராது, சாப்பிட தோணாது, பழசையெல்லாம் நினைச்சு நினைச்சு உங்க மனசு ரொம்ப துடிக்குங்க. ஆனா இது எல்லாமே கொஞ்ச காலம்தாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல தோன்ற குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. நீங்க சில விஷயங்களை கட்டாயம் செஞ்சாகணுமுங்க. முதல்ல உங்களை சுத்தி இருக்கிற சூழலை கொஞ்சம் மாத்துங்க. எப்பவும் ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் வெளியே போங்க. உங்க உண்மையான நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் கூட அதிகமான நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனத்தை திருப்புங்க. ஒரு நல்ல புத்தகம் படிக்கலாம், இல்லைன்னா மனசுக்கு அமைதி தர இடங்களுக்கு போய் வரலாம். முக்கியமா உங்களை காயப்படுத்தின அந்த உறவை பத்தின நினைவுகளை தூண்டுற மாதிரி இருக்கிற எந்த ஒரு பொருளையும் உங்க கண்ணு முன்னாடி வச்சுக்காதீங்க. அவங்க புகைப்படங்கள், அவங்க கொடுத்த பரிசுகள் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு உங்க கண்ணுல படாதபடி மறைச்சு வச்சிருங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிற ரணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆத்த ரொம்ப உதவியா இருக்குங்க. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து விட போகுதுங்க. ஏதோ ஒரு கெட்டது நடந்தா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்லது காத்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்க வாழ்க்கையில இப்ப 100% உண்மையாக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில யார் உண்மையா இருக்கணும், யார் நடிக்கிறாங்கன்னு பிரிச்சு பார்க்குற ஒரு சல்லடையா தான் இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க. இந்த வழிகளை தாண்டி நீங்க வெளியே வரும்போது ஒரு புது மனுஷனா ரொம்ப தைரியமா நிற்பீங்க. உங்க வாழ்க்கையில இனிமே யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்குமுங்க. உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு உண்மையா அன்பை கொடுக்க, உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க ஒரு நல்ல உறவு கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில தேடி வருமுங்க. அதனால இப்ப நடக்கிற சின்ன சின்ன கஷ்டங்களை நினைச்சு துவண்டு போகாம ஒரு பெரிய நம்பிக்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி தைரியமா அடி எடுத்து வைங்க. இந்த காலகட்டத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணுமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரக ரகசியம் ஒளிஞ்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய நேரத்துல சூரியன் உச்சம் பெறுவாருங்க. இது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, இதுவரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்த பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்பினவங்க முகத்திரையை கிழிச்சு அவங்களோட உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டுற வேலை தான் இப்ப நடக்குதுங்க. இதை நீங்க ஒரு தண்டனையா நினைக்கவே கூடாதுங்க. இது காலம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பரிசுங்க. ஒரு வேளை இந்த உண்மை இப்போ தெரியாம இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு தெரிஞ்சிருந்தா உங்க நிலைமை என்னவாகி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தப்புச்சண்டா சாமின்னு நினைச்சிட்டு நிம்மதியா பெருமூச்சு விடுறதை விட்டுட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே குரு பகவானோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. உங்க மனசு ரொம்பவும் சுத்தமானதுங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க நீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கஷ்டம்னா உங்ககிட்ட இருக்கிறத எல்லாம் கொடுத்துட்டு நீங்க வெறும் கையோட நிக்க கூட தயங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் நடக்குது, ஏன் கடவுள் உங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை கொடுக்குறாருன்னா,
நீங்க அடிக்கடி கடவுள்கிட்டயே சண்டை போடுவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க நல்ல மனசுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் கொஞ்சமும் தகுதியானவர் கிடையாதுங்க. நீங்க ஒரு தங்கமான மனுஷன். ஆனா அவங்க வெறும் பித்தளைங்க. 2ம் எப்படி ஒண்ணு சேர முடியும்? அதனால தான் இயற்கை உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்குதுங்க. உங்கள விட பல மடங்கு அன்பான, உங்க உணர்வுகள புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உங்களுக்காக எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருக்கான இடத்த உருவாக்குறதுக்காக தான் இப்ப இருக்கிற இந்த போலியான உறவ காலம் உங்க வாழ்க்கையில இருந்து அடிச்சு துரத்துதுங்க. ராத்திரி நேரங்கள்ல தனியா படுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்க மனசு பலவிதமா உங்கள போட்டு வாட்டும்ங்க. அவங்க செஞ்ச துரோகங்கள், அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குமுங்க. நாம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் நம்மள இப்படி தூக்கி எறிஞ்சாங்கன்னு 1000 கேள்விகள் உங்க தூக்கத்த கெடுக்குமுங்க. அந்த நேரத்துல உங்க மனச நீங்க தான் ரொம்ப பக்குவமா பார்த்துக்கணுமுங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற உண்மைய முதல்ல நீங்க நம்பணும்ங்க. அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு காரணம் அவங்களோட சுயநலம் தான் தவிர உங்ககிட்ட எந்த குறையும் கிடையாதுங்க. அவங்க உங்கள ஏமாத்திட்டாங்கன்னு நீங்க வருத்தப்படவே கூடாதுங்க. உங்கள மாதிரி ஒரு உண்மையான உறவை இழந்துட்டோமேன்னு அவங்க தான் காலம் முழுக்க அழகணுங்க. உங்க கண்ணீரை ரொம்ப மதிப்புமிக்கது. அது தகுதியே இல்லாத ஒருத்தருக்காக சிந்தி வீணாக்காதீங்க. உங்க மனசை வேற வழிகள்ல திசை திருப்ப பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குதுங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்குதுங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற பல பேர் இருக்காங்கங்க. அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்ம வினைன்னு ஒண்ணு கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்குதுங்க. நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு நாள் திரும்பி வருமோ, அதே மாதிரி அவங்க செஞ்ச துரோகமும் அவங்கள சும்மா விடாதுங்க. இன்னைக்கு உங்களை அழ வச்சுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழலாம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்க. நீங்க பட்ட ஒவ்வொரு வேதனைக்கும் அவங்க கூடிய சீக்கிரமே பதில் சொல்லித்தான் ஆகணுங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் நீங்க இப்போ கவலைப்படக்கூடாது. அவங்கள பழி வாங்கணும்னு கூட நினைக்க கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அடைய போற மிகப்பெரிய வெற்றி தான் அவங்களுக்கான சரியான பதிலடிங்க. அவங்க உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கணுங்க. அதுதான் அவங்கள ரொம்பவே சுடுமுங்க. அதனால பழைய நினைவுகளை எல்லாம் ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு உங்க எதிர்காலத்தை பத்தி மட்டும் முழுமையா சிந்திக்க தொடங்குங்க. உங்களை நீங்களே செதுக்கி இருக்க வேண்டிய நேரம் இதுங்க. உங்களோட முழு கவனமும் உங்க வேலை, உங்க வருமானம், உங்க குடும்பம் இதுல மட்டும்தான் இருக்கணுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில் ரீதியா சில புதிய வாய்ப்புகள் தேடி வருமுங்க. மனசுல இருக்கிற காயத்தை ஆத்தணும்னா நீங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலையில உங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க சும்மா உட்கார்ந்து யோசிக்கும் போதுதான் பழைய நினைவுகள் உங்களை தொந்தரவு பண்ணுங்க. அதனால உங்க தொழில இல்லைன்னா நீங்க செய்யற வேலையில முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களை விட்டு போனவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழி உங்க உழைப்பு மட்டும்தாங்க. உழைப்பு எப்பவுமே யாருக்கும் துரோகம் பண்ணாதுங்க. உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாருங்க. இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருமுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இது மாறப்போகுதுங்க. பொருளாதார ரீதியா பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க. எதிர்பாராத சில பண வரவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இந்த நேரத்துல யாருகிட்டையும் பணத்தை கடனா கொடுக்கவோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போடவோ கூடாதுங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நீங்க செய்யற சில விஷயங்கள் பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறலாமுங்க. ஏற்கனவே ஒருத்தரை நம்பி ஏமாந்தது போதுங்க. இனிமே பண விஷயத்திலேயாவது ரொம்ப உஷாரா இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க பழகுங்க. எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன முதலீடு செய்ய தொடங்குங்க. இந்த பிரிவு உங்களுக்கு பணத்தோட அருமையை ரொம்ப நல்லா கற்றுக் கொடுக்குமுங்க. யார் எப்படி போனா என்ன, நம்ம கையில காசு இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை நீங்க முழுசா உணர்வீங்க. இவங்க மனசை அமைதிப்படுத்த நீங்க ஆன்மீக வழியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே தெய்வத்தை பத்தி தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமுங்க. உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி ஒரு புது தெம்பு உங்களுக்கு கிடைக்குமுங்க. தினமும் காலையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே உணர்வீங்க. கடவுள் உங்களை ஒரு தப்பான உறவுல இருந்து காப்பாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற நன்றி உணர்வோட கடவுளை வேண்டுங்க. அந்த ஒரு நேர்மறையான எண்ணம் உங்க வாழ்க்கையே மாத்தி அமைக்குமுங்க. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் ஒரு மன நிம்மதியாகவும் இருக்குங்க. இந்த மன உளைச்சலால உங்க உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தாம விட்டுருப்பீங்க. சரியா சாப்பிடாம தூங்காம உடம்ப ரொம்ப வருத்திக்கிட்டது போதுங்க. இனிமே உங்க ஆரோக்கியத்துல முழு அக்கறை காட்டுங்க. உடம்பு நல்லா இருந்தாதான் மனசும் தெளிவா இருக்குமுங்க. நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடுங்க. உங்களை நீங்களே சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நீங்க தான் முழு பொறுப்புங்க. வேற யாரோ ஒருத்தருக்காக உங்க ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து நடைப்பயிற்சி செய்யறது, உடற்பயிற்சி செய்யறது இதெல்லாம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. உங்களை நீங்களே
நீங்களே புதுப்பிச்சுக்க வேண்டிய சரியான நேரம் இதுங்க. நீங்க சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கிறத பார்க்கறது தான் உங்களை விட்டு போனவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்குங்க. சமூகத்தோட பார்வையும் சுத்தி இருக்கிறவங்க கேட்குற கேள்விகளுக்கும் உங்களை இந்த நேரத்துல ரொம்பவே கஷ்டப்படுத்துங்க. நீங்க 2 பேரும் அவ்வளோ ஒண்ணா பழகுனீங்களே, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து துருவி துருவி கேட்பாங்க. அந்த நேரத்துல நீங்க யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க என்ன உண்மையை சொன்னாலும் இந்த சமூகம் உங்களை குறை சொல்லத்தான் பார்க்குங்க. அதனால மௌனமா இருக்கிறதே இந்த நேரத்துல ரொம்ப பெரிய ஆயுதம்ங்க. அவங்க கேள்விகளுக்கு எல்லாம் காலம் ரொம்ப தெளிவான பதில கூடிய சீக்கிரம் கொடுக்குங்க. நீங்க உங்க வழிகளை வெளிக்காட்டாக்காம ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. உங்க வேதனையை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு நீங்க கொடுக்கவே கூடாதுங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே எவ்வளவு தூரம் கீழே விழுந்தாலும் அத்தனை வழிகளையும் தாண்டி திரும்பவும் வீறு கொண்டு மேலே எழுந்து வர சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற இந்த வழி நிறைந்த சம்பவங்கள் உங்களை ஒரு புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. இதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ஆழமானதாகவும் ரொம்ப தெளிவானதாகவும் இருக்குங்க. இனிமே உங்க வாழ்க்கையில யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. உங்க அன்புக்கு தகுதி இல்லாதவங்களை நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமுங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களை பக்குவப்படுத்தின அளவுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் உங்களை பக்குவப்படுத்தி இருக்காதுங்க. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் இதுதாங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில மட்டும்தான் இருக்குதுங்க. உங்களை விட்டு போனவங்களை பத்தி நினைச்சு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. உங்க கனவுகள், உங்க லட்சியங்கள் இதுல மட்டும் உங்க கவனத்தை திருப்புங்க. குரு பகவானோட பரிபூரண ஆசி உங்களுக்கு எப்பவுமே உண்டுங்க. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வர போறாருங்க. இப்ப இருக்கிற இந்த இருட்டான சூழ்நிலை மாதிரி சீக்கிரமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. அந்த வெளிச்சத்துல உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா ஜொலிக்க போகுதுங்க. அதனால எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய நம்பிக்கையோட முன்னேறி போயிட்டே இருங்க. வெற்றி எப்பவும் உங்க பக்கம் மட்டும்தான் இருக்குங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் இப்படி ஒரு பெரிய விரிசல் வரணும் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ரொம்ப நுணுக்கமான ஒரு ஜோதிட உண்மை இருக்குதுங்க. சூரியன் உச்சம் அடைவாருங்க. உங்க தனுசு ராசிக்கு சூரியன் 9ஆம் அதிபதி. அவர் இப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சமாக போறாருங்க. ஜோதிடத்துல 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் உணர்வுகள், உங்க ஆள் மனசு, இது எல்லாத்தையும் குறிக்கிற இடமுங்க. அந்த இடத்துல போய் ஒரு நெருப்பு கிரகம் ரொம்ப பலமா உட்காரும் போது உங்க உறவுகள்ல, குறிப்பா நெருக்கமான உறவுகள்ல ஒரு பெரிய ஈகோ, அதாவது கௌரவ பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்குங்க. நான் பெரியவனா இல்ல நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு பனிப்போர் உங்களுக்குள்ள சத்தமே இல்லாம நடக்க தொடங்குமுங்க. காதல் உறவு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 5 நாள் ரொம்பவே சோதனையான காலம்னு சொல்லணுமுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்குமுங்க. நீங்க ரொம்ப சாதாரணமா ஒரு தகவல் அனுப்புவீங்க, ஆனா அதை அவங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கலாமுங்க. ஏன் பேசல, ஏன் சரியா பதில் சொல்லல அப்படிங்கிற சின்ன கேள்விகள்ல கூட ஒரு பெரிய சண்டையில போய் முடியுமுங்க. இந்த இடத்துல நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க. மூச்சு முட்ட முட்ட அன்பை கொட்டி அவங்கள திக்கு முக்காட வைக்காதீங்க. சில நேரங்கள்ல நாம விலகி நிற்கிறது கூட ஒரு உறவை காப்பாற்றுவதற்கான சிறந்த வழியா இருக்குமுங்க. அவங்க கோபமா இருக்கும்போது நீங்க சமாதானம் பண்ண போனா அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆகிருமுங்க. அதனால இந்த 5 நாளும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி திருமணமான தனுசு ராசி அன்பர்கள் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், 3ஆம் நபர் தலையிடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனையில சம்பந்தமே இல்லாம வெளியாட்கள் வந்து திருப்பி சொல்ல பார்ப்பாங்க. அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருங்கிய நண்பர்களா கூட இருக்கலாம். அவங்க கொடுக்கிற தப்பான ஆலோசனைகள் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்குமுங்க. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை 4 செவுத்துக்குள்ளேயே வச்சுக்க பழங்க. உங்க கோபத்தை எல்லாம் வெளியாட்கள் கிட்ட கொட்டி தீக்காதீங்க. ஏன்னா அவங்க அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்க பாருங்க. 3ஆவதா ஒருத்தர் உள்ள வந்தா கண்டிப்பா அந்த உறவுல விரிசல் இன்னும் அதிகமாகத்தான் செய்யுமே தவிர குறையாது அப்படிங்கிறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நட்பு மற்றும் தொழில் ரீதியான உறவுகளையாவது இந்த காலகட்டம் சில கசப்பான அனுபவங்களை கொடுக்குங்க. நீங்க உங்களை விட அதிகமா நம்மள ஒரு நண்பர் உங்களுக்கு துரோகம் பண்ணலாமுங்க. குறிப்பா பண விஷயத்துல ரொம்ப உஷாராயிருங்க. தொழில் கூட்டாளிகளோட சில மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. லாபத்தை பிரிக்கிறதுலையோ இல்ல புது முதலீடுகள் செய்யறதுலையோ கருத்து வேறுபாடுகள் வருமுங்க. நீங்க ரொம்ப நியாயமா பேசுவீங்க, ஆனா அது அவங்களுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குமுங்க.
பல வருஷமா கட்டி காத்த நட்பு கூட ஒரு சின்ன பண விவகாரத்துல உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்பவே அதிகமாகுங்க. அதனால எந்த ஒரு வரவு செலவு வச்சுக்கிட்டாலும் அதை எழுத்துப்பூர்வமா ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. குருட்டு நம்பிக்கையில யாருக்கும் பெரிய தொகையை தூக்கி கொடுத்துறாதீங்க. அப்புறம் பணமும் போய் நட்பும் போயிடுமுங்க. தனுசு ராசிக்காரங்களோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் மேல கோபம் வந்தா அதை உடனே வெளிப்படுத்த மாட்டீங்க. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி புழுங்கி ஒரு நாள் எரிமலை மாதிரி வெடிப்பீங்க. அப்படி வெடிக்கும் போது நீங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்குமுங்க. அந்த வார்த்தைகள் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ரொம்பவே காயப்படுத்துமுங்க. இந்த காலகட்டத்துல வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதை விட பேசாம மௌனமா இருக்கிறது எவ்வளவோ சிறந்ததுங்க. கோபம் வரும்போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற விஷயம் நியாயமா இருந்தாலும் அதை சொல்ற விதம் தப்பா இருந்துச்சுன்னா கடைசியில நீங்க தான் தப்பானவங்க மாதிரி ஒரு தோற்றம் உருவாகிடுமுங்க. அதனால நாக்க அடக்கி ஆள்றது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே உண்மையை தேடி போறவங்க. யாராவது உங்ககிட்ட பொய் சொன்னா அது ரொம்ப சுலபமா உங்க உள்ளுணர்வு கண்டுபிடிச்சிருமுங்க. உங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆனா நீங்க சுலபமா ஏமாந்து போற ஒரே இடம் உங்க பாசம்தாங்க. யாரு உங்ககிட்ட 2 வார்த்தை அன்பா பேசிட்டாலும் அவங்களுக்காக உங்க உயிரையே கொடுக்க தயங்க மாட்டீங்க. அவங்க செய்யற தப்புகளை எல்லாம் உங்க பாசம் மறைச்சிருமுங்க. இதனாலதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரிவு உங்களை ரொம்ப ஆழமா பாதிக்குமுங்க. நீங்க அவங்கள சந்தேகப்படவே இல்லை, முழுசா நம்பினீங்க. அந்த நம்பிக்கை உடையும் போது அது ஒரு பெரிய இடியா உங்க தலையில இறங்குமுங்க. ஆனா நீங்க இங்கதான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. உங்க நல்ல மனசுக்கு இந்த மாதிரி நடக்கிறது ஒரு வகையில நல்லதுதாங்க. உங்க பாசத்தை தப்பான ஆட்கள் கிட்ட வீணாக்க கூடாதுங்க. அப்படிங்கிறதுக்காக இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிக்கை மணிதான் இதுங்க. ஜோதிடத்துல கர்ம வினை அப்படின்னு ஒரு ஆழமான ரகசியம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரண கட்டாயம் இருக்குமுங்க. யாரும் சும்மா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு போயிட மாட்டாங்க. இப்போ உங்களை விட்டு விலகி போற அந்த உறவு போன ஜென்மத்துல நீங்க அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு கடனை தீர்க்க வந்த ஒரு குறுகிய கால உறவா கூட இருக்கலாமுங்க. அவங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால அவங்க கிளம்புறாங்க. இதை நீங்க ஒரு கடன் அடைப்பட்டதா நினைச்சுக்கணுமே தவிர வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாதுங்க. அவங்க உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்குது. வலி, வேதனை, ஏமாற்றம் இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர முடியும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்தோட விதி இங்க வேலை செய்யுதுங்க. இதை உணர்ந்துட்டீங்கன்னா அந்த நபர் மேல உங்களுக்கு இருக்கிற கோபமோ வருத்தமோ பாதிக்கு பாதியா குறைஞ்சிருமுங்க. பிரிவு அப்படின்னு ஒண்ணு வந்த உடனே பல தனுசு ராசிக்காரங்க செய்யற முதல் தப்பு என்னன்னா, தங்களை தாங்களே ஒரு இருட்டு அறைக்குள்ள அடைச்சுக்கிறதாங்க. யார் கூடயும் பேச மாட்டீங்க, சரியா சாப்பிட மாட்டீங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க நினைப்பாவே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்க உடம்பையும் மனசையும் நீங்களே ரொம்ப மோசமா வருத்திக்குவீங்க. ஆனா நெருப்பு ராசியான நீங்க இப்படி முடங்கி கிடக்கலாமா சொல்லுங்க? உங்க ராசிநாதன் குரு பகவான் எப்பவுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு வலியுறுத்துவாருங்க. அது என்னன்னா, யாரையும் சார்ந்து உங்க சந்தோஷத்தை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தாங்க. ஒரு தனி மனுஷனோட அன்புக்கு ஏங்கி நிற்கிற அளவுக்கு நீங்க பலவீனமானவங்க கிடையாதுங்க. உங்க வலிமை என்னன்னு உங்களுக்கு இன்னும் முழுசா புரியலைங்க. உங்க கண்ணீரை துடைக்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்க கைகளை வச்சு உங்க கண்ணீரை நீங்களே தொடச்சிக்கிட்டு கம்பீரமா எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இதுங்க. இந்த கசப்பான அனுபவம் உங்களுக்கு ஒரு புது கண்ணாடியா மாட்டிவிட போகுதுங்க. இது வரைக்கும் உலகத்தை நீங்க ஒரு பார்வையில பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்க பார்வை ரொம்பவே கூர்மையா மாறுங்க. உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள்ல யார் நிஜமா உங்களுக்காக இருக்காங்க, யார் வெறும் தேவைக்காக மட்டும் உங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப சுலபமா எடை போட்டுடுவீங்க. கஷ்டமான நேரத்துல யார் உங்களுக்கு தோள் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்க உண்மையான சொந்தம்ங்க. உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போனவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உங்க கூடவே நின்று உங்க வழியை பகிர்ந்துக்கிற அந்த உண்மையான ஜீவன்கள் மேல உங்க கவனத்தை திருப்புங்க. உலகம் ரொம்ப பெருசுங்க. அதுல எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த உலகமும் மோசமானதுன்னு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாதுங்க. மனசு ரொம்ப பாரமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க தனியா இல்லை அப்படிங்கறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் எப்பவுமே உங்க கூடவே தான் பயணிச்சுட்டு இருக்குதுங்க. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா இந்த பூமியில கிடைக்குமுங்க. உங்களை அள வச்சவங்க என்னைக்குமே நிம்மதியா தூங்கிட முடியாதுங்க. அவங்களுக்கான தண்டனையை காலம் ரொம்ப சரியா அவங்க கையில கொடுக்குங்க. நீங்க பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்க வழிகளை ஒரு பெரிய படிக்கட்டா மாத்தி வாழ்க்கையில நீங்க தொட போற உயரங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குற மரணமா இருக்கணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்க போற மாற்றங்கள் உங்களை ஒரு புதிய மனுஷனா செதுக்க போகுதுங்க. உங்களை விட்டு போனவங்க இப்ப எப்படி இருக்காங்க, யாரோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை முதல்ல நீங்க கட்டுப்படுத்தணுங்க.
உங்க இயல்பான அந்த குழந்தைத்தனமான மனசை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் தனுசு ராசியோட உண்மையான அழகுங்க. காலச்சக்கரம் எப்பவுமே சுழண்டுக்கிட்டே தான் இருக்குமுங்க. இன்னைக்கு உங்களை தவிக்க விட்டவங்க நாளைக்கு அதே வழியா நிச்சயமா வட்டியும் முதலுமா அனுப்பி வைப்பாங்க. ஆனா அதை பார்க்குற அளவுக்கு கூட நீங்க அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கான உண்மையான அன்பை முழுசா சுமந்துக்கிட்டு ஒரு நல்ல ஜீவன் உங்க வாழ்க்கையில நுழைய காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த அழகான எதிர்காலத்தை வரவேற்க மனசுல இருக்கிற பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய புன்னகையோட இருங்க. தனுசு ராசி அன்பர்களே, நாம பேசின விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுல இருந்து பல குழப்பங்களுக்கு ஒரு நல்ல விடையை கொடுத்துருக்கணும்னு நான் முழுமையா நம்புறேங்க. வாழ்க்கையில ஒருத்தர் நம்மளை விட்டு போறது உலகத்தோட முடிவு கிடையாதுங்க. அது உங்களுக்கான ஒரு புதிய ஆரம்பம்ங்க. அப்படிங்கிறத மட்டும் எப்பவும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க ராசிநாதன் குரு பகவானோட அருள் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய அரணா இருக்குமுங்க.